ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான ஒரு ரெசிபி. லஞ்சுக்கு ரசமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்க்க போகிறோம். இப்போது ரசத்துக்கு பார்க்கலாம். தேவையான பொருள்: நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 4 பூண்டு தட்டி நம்ம ரசத்தில் சேர்க்க போகிறோம், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு சீரகம் குருமிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நுணுக்கி ரசத்துக்கு ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் ரசம் எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள், நான் அரைச்சி சேர்த்திக்கலான்னு சொன்னால இதில் நான் தக்காளி, பூண்டு 4 பூண்டு போட்டிருக்கேன், சீரகம், குருமிளகு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு நம்ம புளி கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. எல்லாத்தையும் நான் இப்போ குறந்தான் அரைச்சிருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானனையும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி, சீரகம், குருமிளகு இதெல்லாம் அந்த கிரேவியை நம்ம ஊற்றிக்கலாம். அதில் அது நல்லா வணங்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வணங்கணும். இதோடையே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா இதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துடுச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி தக்காளி, பூண்டு, சீரக குருமிளகை வணக்கி இருக்கிறோம். இது லைட்டாக ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா ரசம் கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம இந்த சைஸில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை கொதிச்சோடனே 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். நம்ம இம்மிடியட்டாக செய்யறதுக்கு இந்த ரசம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தோல் சீவிட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்: கடுகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ணிவிட்டு தாளிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கை கட் பண்ணியாச்சு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை தாளிக்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானனையும் கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பும் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு உளுந்து ஆட் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோம். அதை நல்லா
2 நிமிஷம் பரட்டி விட்டுருக்கோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு 2 நிமிஷம் நம்ம நல்லா வணக்கி விட்டோம். இப்போ அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விடலாம். ஈவனாக எல்லா பக்கமும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா உருளைக்கிழங்க பரட்டி விடணும். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க வேண்டாம். பாருங்கள், லைட்டாக ஆஃப் பாயில் ஆகிருக்கு. இன்னும் நல்லா வணங்கணும். பாருங்கள், கிழங்கு நல்லா வணங்கியிருக்கு. இப்போது இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கணும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி லஞ்சுக்கு ரைஸு, ரசம், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு லஞ்சுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக சிம்பிளான ஒரு ரசமும் ஒரு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.